திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோமலாபுரம் பகுதியின் ஊர் நாட்டாமையாகவும் வேலூர் மண்டல விசிகா துணை செயலாளராகவும் இருக்கும் தமிழ்செல்வன் என்பவர் கனிமவள கொள்ளையில் ஈடுபடும் புகைப்படங்களை சரங்களாக தயாரித்து இன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் மனு கொடுக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அவர் கூறுகையில், ஆம்பூர் சோமலாபுரம் பாலாற்றங்கரையில் தினந்தோறும் 10க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் தனிப்பட்ட நபர்கள் இரவோடு இரவாக மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் பொதுமக்களுக்கு நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு உப்பு நீர் கூட கிடைக்காமல் விஷம் கலந்த நீர் கிடைக்கும் அளவிற்கு அவலம் ஏற்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய கனிமவள கொள்ளையில் ஈடுபடும் நபர்களுக்கு அந்த பகுதியில் இருக்கும் கிராம நிர்வாக அலுவலர் பெருமாள் மற்றும் வட்டாட்சியர் துணை போக்குவதால் எந்தவித பயமுமின்றி தைரியமாக மாட்டு வண்டிகளில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். கனிம வளத்தை கொள்ளையடிக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து உரிய ஆதாரங்களை புகைப்பட சரமாக சேகரித்து மனு கொடுக்க வந்திருக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவிட்டு நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களின் வாழ்வாதாரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் என்று வேதனையோடு தெரிவித்தார். செல்வன், ஆம்பூர் அடுத்த சோமலாபுரத்தில் நாட்டாமை வார்டு உறுப்பினர் இருக்கிறோம். பாலாற்றில் தொடர்ந்து இரவு நேரத்தில் மாட்டு வண்டி மூலமாக சுடுகாடும் பார்க்காம பாலாற்று இது பார்க்காம நிலத்தை பார்க்காம எல்லாமே மணல் வண்டியில் எடுத்துன்னு குறைஞ்ச ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 வண்டி ஓடுதுங்க. ராத்திரியில் இப்போ 10 மணிக்கு குடிச்சாங்களாம், காலை விடிகாலம் ஓட்டிருந்தாங்க. இப்போ 9 மணி பள்ளி பசங்க போகிற வரைக்கும் கூட மணல் வண்டி ஓடுது. இது கண்டுகொள்ளாது இருக்கிறாங்க ஆம்பூர் தாசில்தார். இதுக்கு உடந்தையாக இருக்கிறவர் சோம்பலவர் விஓ பெருமாள் சார்ன்றவர் தான் அதுக்கு உடந்தையாக இருக்கிறார். கேட்டால் அவர் நான் மிலிட்ரி மேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு இதாக பேசுகிறாரு. ஆனால் தொடர்ந்து அவர் தான் இந்த மணல் வண்டிக்கு ஊக்குவிக்கிறார். தொடர்ந்து ஆற்றுல மணல் வண்டி போகிறதுனால கனி வளம் பாதிக்குது, நிலத்தடி நீரும் எங்களுக்கு போகுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஷாப் ஏரியா, மொத்த தண்ணி போயிட்டு இன்றைக்கி தண்ணி குடிக்கிறதுக்கு உப்பு தண்ணி இல்லாமல் கசப்பு தண்ணியாக மாறுது. இது காரணம் மொத்தம் மணல் இடக்கிறதுனால தான். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இது தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்குறோம். யாரு கடத்திட்டு போறாங்கன்ற தகவல் இருக்குங்களா? புரியல சார். யார் இது மணல் கடத்துறாங்கன்ற தகவல் தான் இருக்கா? இல்ல மணல் யாரு அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க? இல்ல மாட்டு வண்டி இந்த பொது இல்ல சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரும் தெரியுமா உங்களுக்கு? சம்பந்தம் பொதுவாக ஆம்பூர்ல இருந்து வராங்க. அவங்க பேர் இல்ல பதிவுல அந்த முக்கியமான பெரும்புள்ளிங்களா அந்த மாதிரி இல்ல, பொதுமக்கள் அங்க இருக்கிற மாட்டு வண்டிங்க. அதான் மாட்டு வண்டிக்கார பேர் எல்லாம் தெரியும். பேர் தெரியாது. நம்ம ஆம்பூர் அவங்க எல்லாம் நம்ம இருக்கிற கிராமம் எதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆம்பூர் கிராமத்துல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஆம்பூர் கஸ்பா இந்த மாதிரி பகுதியிலேருந்து வராங்க. ஆனால் யாரும் பெரும்புள்ளி எல்லாமே மாட்டு வண்டி வச்சுருக்கிறோம். ஒரு வண்டி 2 வண்டி வச்சுருக்கிறவங்க தான். இது குறித்து இப்போ புறகாக மனு ஏற்கனவே கொடுத்துருக்கு, நிறைய டைம் கொடுத்துருக்கோம். தாசில்தார்கிட்ட ஃபோன் மூலிமா சொல்லியிருக்கிறோம். சப் கலெக்டர் மூலிமா தொலைபேசி தொடர்பு கொண்டு ஒரு 5 வண்டியை பிடிச்சாங்க. உம்ராபாத் போலீஸ் லிமிட்டில் ஒரு 5 வண்டி பிடிச்சாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அதுலேருந்து கொஞ்ச நாள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ மீண்டும் நம்ம சோமலார் விஓ மூலிமா ஓடி நிற்கிறதுனால யாருக்கு பயம் இல்லை. ஆமாம், அவர் சப்போர்ட் பண்ணலன்னா மண் வண்டி பிடிக்கும். அவர் தானே அத்தாரிட்டே. விஓ சார் அதை நிற்க வச்சுட்டு இருந்தார். நான் இந்த பக்கம் வராதிங்கப்பா, இந்த பக்கம் இறக்க அதிகம் பண்ணி தந்தார்னா மணல் ஓடிக்காது. ஆனால் அவருடைய இது தூண்டுதல் பேர் தான் ஓடுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்.